الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தொடராக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 117 ஆயத்துகள் தாண்டி 120வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். இப்பொழுது அந்த ஆயத் சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம். மேலும் இந்த பாடத்தின் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் பாடம் 159. இதில் ஓதப்பட்ட ஆயத்தின் அர்த்தத்தை முதலாவது காணுங்கள். வலன் தரலா அன்கல் யஹூத் வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நபியே, யூத மற்றும் கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை உம்மை குறித்து அவர்கள் திருப்தியடையவே மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி, குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹுவின் நேர்வழியாகிய இஸ்லாம்தான் நேரான வழி, அதையே பின்பற்றுவேன் என கூறிவிடுவீராக. மேலும் உமக்கு மெய்யான ஞானம் வந்த பின்னும் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றினால் அல்லாஹ்விடத்திலே அதற்காக விசாரணை செய்யப்படும் நாளில் உம்மை காப்பவனும் இல்லை, உமக்கு உதவி செய்பவனும் இல்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் தெளிவாக கூறுகிறான். முதலாவது என்ன? யூதர் நசாராக்கள், அவர்களுடைய குணம் என்ன, அவர்களுடைய விருப்பம் என்ன? உண்மை ஒரு புறம் இருக்க, அவர்களுடைய நஃப்ஸ், அவருடைய இச்சைக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். அவர்களுடைய மனோ விருப்பத்திற்குத்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். அவர்களுடைய மன இச்சையை பின்பற்றுவதைத்தான், அதை கொண்டுதான் திருப்தி அடைவார்கள். தீன், அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய ரசூல், நபி, இதுவெல்லாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அவர்களுடைய மனோ இச்சை, அதைத்தான் பின்பற்ற விரும்புவார்கள், அதைத்தான் பின்பற்றுவார்கள். இங்கு அதை பற்றித்தான் சொல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவா சொல்லிட்டான், உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுவது நேர்வழி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அவர்கள் போய்விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அவர்கள் சென்று விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரே மார்க்கம் இஸ்லாம், அதுதான் உண்மையான நேர்வழி என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்ததாக, நபியை கூறுவதை போன்று அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். நீங்கள் எல்லா விதமான கல்வி ஞானம் வந்ததற்கு பின்பாகவும் இது போன்று நீங்கள் திரும்பவும் அதே நிலைக்கு சென்றால் உங்களுக்கு உதவி செய்பவனும் இருக்க மாட்டான், உங்களை காப்பவனும் இருக்க மாட்டான். இங்கேயும் கிடைக்காது, மறுமையில சுத்தமா கிடைக்காது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். சரி, பாடம் 151 சஃபத்து தஃபாசிர், அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதுக்கு நாம கொடுத்த தலைப்பு என்ன? கொடுத்த தலைப்பு நேரான பாதை எது? விளக்கம், நேரான பாதை எது? which is the right way. நேரான பாதை எது? நேரான பாதையை தேடுவது ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக இருக்கிறது. அதனால தான் நேரான பாதையை தேடுறதும், நம்முடைய வணக்கங்களா இருக்கட்டும், நம்முடைய இபாதத்துகளா இருக்கட்டும், அனைத்தின் நோக்கமே நேரான பாதை தான். ஏன்னா அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்று எடுத்துக்கொண்டால், ஒரு உபகாரம் என்று எடுத்துக்கொண்டால், அது நேரான பாதை தான். இந்த உபகாரம் கிடைத்தால்தான் எல்லா விஷயங்களையும் விட உயர்ந்த ஒரு நிஅமத், உபகாரம் கிடைத்ததாக அர்த்தம். இது வல்லாத மற்ற உபகாரங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதுதான். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், கண்கள், காது, கை, எல்லாமே எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஆனா அல்லாஹு தாலா உபகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த ஈமான். அல்லாஹ் சொன்ன, பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் இல் ஈமான்.
உபகாரம், நேர்வழியை கொடுத்து, ஈமானை கொடுத்து உங்களுக்கு ஒரு உபகாரம் செய்திருக்கிறான். அப்ப அந்த பாதை தான் உண்மை. இன்ன தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. ஒமை எபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன். எவர் இஸ்லாம் அல்லாத வேறு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டாரோ அவரிடமிருந்து எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக அவர்கள் மறுமையில் நஷ்டவாளிகளிலிருந்து தான் ஆகிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப நேரான பாதையை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முதல் சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே தெளிவா சொல்றான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உனக்குத்தான் வழிபாடு, உன்னிடமே உதவி தேடுகிறோம். அந்த உதவியில மிக முக்கியமான உதவி, மெயினான உதவி, இம்பார்ட்டனான உதவி என்று எடுத்துக்கொண்டால் இஹ்தி நஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. அதோடு நிற்கல, நேரான பாதையில போயிட்டு இருக்கும்போது இடையில தடங்கள் வந்துடக்கூடாது. அதற்காகத்தான் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ உபகாரம் செய்தாயோ அவர்களுடைய பாதையை எங்களுக்கு காண்பிப்பாயாக. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், எவர்கள் மீது உன்னுடைய கோபம், உன்னுடைய கோபத்திற்கு ஆளான அவர்களுடைய பாதை அல்லாத, இன்னும் வழிகேட்டில் ஆளான அந்த நசாராக்களுடைய பாதை அல்லாத நேரான பாதை எங்களுக்கு காண்பிப்பாயாக என்று அல்லாவிடம் நாம் துவா செய்கிறோம், அல்லாவிடம் வேண்டுகிறோம். அப்ப அதுதான் இஸ்லாம் தான் நேரான பாதை என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் சொல்லி காண்பிக்கின்றார். எனவே அந்த பாதை கிடைப்பதுதான் அசல். நாளைக்கு மறுமை நாள்ல சொர்க்கத்தில் சென்றதற்கு பின்பாக அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதான் அல்லாஹ் என்பதாக அங்க நாளைக்கு சொர்க்கவாசிகள் சந்தோஷப்படுவார்கள். எதை கொண்டு? அல்லாஹ் காட்டிய இந்த நேரான பாதை, இந்த இஸ்லாம் என்ற ஒரு ஒளி வீசக்கூடிய இந்த உண்மையான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இதை கொண்டு நேரான பாதையில் கொண்டு சேர்த்தானே, அந்த விஷயத்திற்காகத்தான் நாளை மறுமையில் அல்லாஹுவை புகழ்வார்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள், அல்லாஹ்விற்கு ஷுக்குர் செய்வார்கள். அதை கொண்டுதான் மகிழும் அடைவார்கள். அந்த இஸ்லாம் என்ற பாதை இல்லை என்றால் இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு கிடைத்தாலும் அவன் பெரிய நஷ்டவாளிதான். வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமையில் பெரும் நஷ்டவாளியாகத்தான் அவன் எழுப்பப்படுவான் என்பதை அல்லாஹ் தெளிவான முறையிலே இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்லி காண்பித்து விட்டான். அப்போ ஒரே ஒரு பாதை தான் நேரான பாதை. அது என்ன பாதை? இஸ்லாம் என்ற பாதை தான். அதை பற்றித்தான் இந்த ஆயத்தில் காண இருக்கிறோம். வாருங்கள் ஆயத்திற்குள் செல்வோம், கிதாபிற்குள் செல்வோம், விளக்கத்தை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். வலன் தர்லா, பொருந்திக் கொள்ள மாட்டார்கள், ரலிய யர்லா, பொருந்திக் கொள்ள மாட்டார்கள், அன்க உங்கள் விஷயத்துல, உங்களை பற்றி, அல் யஹூத் யூதர்களும், வலன் நசாரா அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உங்கள் விஷயத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள், பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை. அப்படின்னா என்னது? நீங்க அவங்க மார்க்கத்தை பின்பற்றுறதுதான் அவர்களுக்கு அது திருப்தியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அப்ப என்னது? அவர்களுடைய அந்த கோணலான மார்க்கத்தை பின்பற்றணும், உங்களுடைய நேரான மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உள் விருப்பம். அதாவது லன் தரலா அன்க தாயிஃபத்தானி, இரண்டு கூட்டத்தினர்கள் உங்களை கொண்டும் திருப்தி அடைய மாட்டார்கள். எந்த தாயிஃபத்தான் யாரு? அத்தாயிஃபத்துல் ஊலா அல் யஹூத், அத்தாயிஃபத்து சானியா அன் நசாரா. முதல் கூட்டம் யூதர்கள், இரண்டாவது கூட்டம் நசாராக்கள். இவர்கள் இருவரும் உங்கள் விஷயத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள். ஹத்தா, எதுவரை என்றால், தத்ருக்கல் இஸ்லாமல் முனீர், ஒளியான ஒளிபெற்ற மார்க்கமான ஒளிமிகுந்த மார்க்கமான இஸ்லாத்தை நீங்கள் விட்டுவிடும் வரை. தத்தபிஅ தீனஹுமுல் அஅவஜ், கோணலான நிலையற்ற ஆட்டம் காணக்கூடிய அவர்களுடைய மார்க்கத்தை, பாத்திலான அவர்களுடைய
தீனை நீங்கள் பின்பற்றும் வரைக்கும் அவர்கள் உங்களை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த விஷயம். அவங்க என்ன செய்றாங்க? நீங்க அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுடைய மனோ இச்சை விரும்புகிறது. அவங்க என்னது? அது வெற்றியுடைய பாதை கிடையாது. அவங்களுடைய மனோ ஆசை. மன ஆசை என்ன செய்து? அதைத்தான் அவர்கள் விரும்புகிறது. என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, நீங்கள் யூதர் கிடையாது முஹம்மதே, அதே போல நீங்க நசாரா கிடையாது. உங்க விஷயத்துல நாங்க பொருந்திக் கொள்றதுக்கு. யூதர்கள் சொல்றாங்க, நீங்க ஒன்றும் யூதர் இல்லை. யூதராக இருந்தா உங்க விஷயத்துல நாங்க பொருந்திக் கொள்வோம். நீங்க யூதர் கிடையாது என்பதாக. நசாராக்கள், நீங்க நசாரா கிடையாது. நசாரா இருந்தா நாங்க பொருந்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்க பொருந்திக் கொள்ற விஷயத்தையே விட்டுருங்க. அவங்களுடைய திருப்தி தேவைங்கிறதே நீங்க விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க எதுக்கு போங்க? அல்லாஹ் உங்களை எதன் பக்கம் அனுப்பினானோ, எந்த மார்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் உங்களை வழிகாட்டி அனுப்பினானோ அதன் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். அதை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்து கொள்ளுங்கள். இவர்கள் விஷயத்துல நீங்க கவனமே செலுத்தாதீங்க. இவங்களுடைய திருப்தியை பெறணுங்கிற எண்ணமே தேவையில்லை. அவர்களை என்ன செய்யுங்க? அப்படியே தள்ளி விட்டுருங்க. அவங்கள நீங்க அவங்க விஷயத்தை நீங்க என்ன செய்ய தேவையில்லை, அதை பெருசாகவே எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். என்ன அல்லாஹ் என்ன சொல்ற? நீங்க அது விஷயத்துல எதையுமே யோசிக்க தேவையில்லை, விட்டுருங்க. ஏன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, வந்து ஒவ்வொன்றுனா கேட்குறாங்க. என்ன கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, ஏன்னா நாங்கள் உங்களை பின்பற்றுறதுக்கு எங்கள் நேரங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குறான். நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுத்தாலும் சரி, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உங்கள் விஷயத்தில் பொருந்தி கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சும்மா சாக்கு போக்கு தேடுறதுக்காக உங்கள்கிட்ட வந்து நேரங்களை டைமை கேட்குறாங்க. ஆனால் ஒருபோதும் அவங்க அவங்க மார்க்கத்தை தவிர எதையும் பின்பற்ற மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது இது கிபிலாவுடைய விஷயத்தை பற்றி பேசப்படுது. ஏன்னா மதீனாவுடைய யூதர்கள், அதே மாதிரி நஜ்ரானுடைய நசாராக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வருகிறது. என்ன செய்கிறாங்க? கிபிலாவை திருப்பி விடுகிறார்கள். பைத்துல் முகத்தஸில் இருந்து அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே திருப்பிடுறாங்க? அதை வந்து காபத்துல்லாவாக திருப்பிடுறாங்க. திருப்பின அவங்க என்ன செஞ்சுறாங்க? நபியை பின்பற்றக்கூடிய விஷயத்துல நிராசையாகி விடுகிறார்கள். நபி விஷயத்தை என்ன செய்றாங்க? நிராசையாயிடுறாங்க. என்னடா இது இப்படி திரும்பிட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? அவர்கள் ரொம்ப நிராசையாயிடுறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், வலன் தரல்லா அன்கல் யஹூத் வலன் நசாரா. அதான் யகூதிகள் யகூதியத்தை பின்பற்றணும்னு நினைப்பாங்க, நசாராக்கள் நஸ்ரானியத்தை பின்பற்றணும்னு நினைப்பாங்க. இது எல்லாம் என்னது? அவர்களுடைய மனோ ஆசைகள் தான். என்னது? ஒரு மனிதரிடம் இரண்டு விஷயங்கள் ஒன்று சேராத ஒரே நேரத்தில். அதனால என்னது? உங்களுக்கு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தீனை நீங்கள் பின்பற்றுறது தான் அசல். ஏன்னா ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, வலையின் அத்தை தல்லதீன ஊத்துல் கிதாப பிக்குள்ளி ஆயத்தின் மா தபிஉ கிபிலத்தக் வமா அன்த பிதாபிஇன் கிபிலத்தஹும் வமா பாதுஹும் பிதாபிஇன் கிபிலத்த பாத் வலையின் இத்தபஅத அஹ்வாஹும் மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம் இன்னக இதல் லமினல் லாலிமீன் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றதை பார்க்குறோம். கிபிலாவுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், என்னது? அவர்கள் இதுல தான் ஆசைப்படுறாங்க, அவங்கள பின்பற்றி நடக்கணும். அவங்க சொல்றது நீங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அது தோதுப்படாது என்பதை அல்லாஹ் சொல்றான். நபியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, குல் இன்ன ஹுதல்லா குல் இன்னல் ஹுதா ஹுதல்லா. நபியே நீங்க சொல்லுங்க, நேர்வழி என்பது அல்லாஹ் காட்டிய நேர்வழிதான், இஸ்லாம் தான் உண்மையான நேர்வழி என்பதை அவர்களுக்கு வெளிப்படையாக நீங்கள் சொல்லிவிடுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொல்லிருங்க. ஏனே அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் நேரான மார்க்கம். இன்ன தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம். அதுதான் எனது நேரான மார்க்கம். அந்த மார்க்கத்தை நீங்களும் பின்பற்றுங்க, நீங்களும் பின்பற்றுங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எந்த மார்க்கத்தை கொடுத்து நான் அனுப்பப்பட்டேனோ, எந்த தீனை கொடுத்து அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அந்த தீன், அதை என்ன செய்யுங்க, அதுதான் நேரான சரியான முழுமையான எல்லா அம்சங்களும் பொருந்திய ஒரு பாதையாக இருக்கிறது, அதை பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அந்த பாதை நீங்க என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள். அப்ப அவங்க என்ன செய்றாங்க? அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து வழிகேட்டுக்காக வேண்டி இது பண்றாங்க. அப்ப என்னது சொல்றாங்க? என்னது? அப்ப அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? கியாமத் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும்.
அதனால உங்களுக்கு எந்த இடையூறும் அளிக்காது. நபியை நீங்க சொல்லிருங்க. அவங்க வந்து என்ன முயற்சி பண்ணாலும் எந்த இடையூறும் உங்களுக்கு கொடுக்காது. ஹதீஸ்ல வர மாதிரி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல் லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி யக்ததிலூன அலல் ஹக்கி லாஹிரீன் லா யதுர்ருஹும் மன் ஹாலஃபஹும் ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ். அப்போ அவங்களுக்கு மாறு செய்யறவங்களை கொண்டு இவங்களுக்கு எந்தவித இடையூறும் வராது, எந்தவித இடையூறும் ஏற்படாது என்பதை அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப இப்படி சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றாரு, குல் இன்ன ஹுதல்லாஹி குல் இன்னல் ஹுதா ஹுதல்லா. நபியை நீங்க சொல்லுங்க, குல் லஹும் யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களுக்கு சொல்லுங்க, இன்னல் இஸ்லாம் ஹுவ தீனுல் ஹக், நிச்சயமாக இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கமாக இருக்கிறது. ஒமா அதாஹு, இந்த இஸ்லாம் அல்லாத அனைத்துமே ஃபஹுவ ضلال, அது வழிகேடாக இருக்கிறது. ஒமை யபுதகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபல யுக்பல மின்ஹு, இஸ்லாம் இல்லாம எதை கொண்டு வந்தாலும் அது என்ன செய்யாது, பல யுக்பல மின்ஹு, அவரிடமிருந்து என்னது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டும் இல்ல, மறுமை நாளில் அவங்க நஷ்டவாளிகள் இருந்து ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றார். வலைனி தபஅத அஹ்வாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், நீங்கள் பின்பற்றினால் அஹ்வாஅஹும் அவர்களுடைய மனோ இச்சைகளை. அப்ப இந்த அவங்களுடைய அந்த எண்ணம் இருக்குதே, அவங்களுடைய மனோ இச்சை என்பதை அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். பஅதல்லதி, எதற்கு பிறகு, ஜாஅக மினல் இல்ம், இல்மில் இருந்து உங்களுக்கு நேரான பாதை நேரான விஷயம் வந்ததற்கு பின்பு அவர்களுடைய மனோ ஆசையில நீங்கள் பின்பற்றினால், அதாவது வலையின் சாயர்தஹும் அலா ஆராஇஹிமு ஸாயிஃபா, ஆராஇஹிமு ஸாயிஃபா, நீங்கள் வலையின் சாயர்தஹும், நீங்கள் அவர்களை பின்தொடர்ந்தால், அவர்களை பின்பற்றினால், அலா ஆராஇஹிமு ஸாயிஃபானா, அதாவது ஜாயிஃபா என்பது அசல் இல்லாத, கைர அசீல் என்பதாக சொல்கிறார். அசல் இல்லாத, கைர சாலி, சரியில்லாத அவர்களுடைய தவறான பாத்திலான அவர்களுடைய யோசனைகளை நீங்கள், அவருடைய யோசனையின் மீது நீங்கள் நடந்தால், அஹுவா இஹ்முல் ஃபாசிதா, சீர்கெட்ட கேடுகெட்ட பாசாதான அவருடைய இச்சைகளின் மீது நீங்கள் நடந்தால், பாதமா லஹரல் ஹக்கு, பாதமா லஹர லஹல் ஹக்கு பில் பராஹினி சாத்திஆ வல் ஹுஜஜில் காத்தியா. அப்போ தெளிவான, அதாவது நீங்க வந்து இதெல்லாம் நடந்ததற்கு பிறகும், பாதமா லாஹர வெளிப்பட்டதற்கு பின்பாக, லக்கல் ஹக் உங்களுக்கு உண்மை தெளிவானதற்கு பின்பாக, பில் பராஹினி சாத்தியா, அதாவது சரியான சீரான ஆதாரங்கள், வல் ஹுஜஜில் காத்தியான உறுதிமிக்க அந்த அத்தாட்சிகளை கொண்டு வந்ததற்கு பின்பும், அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்பட்டதற்கு பின்பாகவும் நீங்கள் அவர்களுடைய சீர்கெட்ட மனோ ஆசைகளையோ, அதே போல் அவர்களுடைய அந்த தவறான ஒரு அசலில்லாத, ஒரு பிடி இல்லாத, கெட்ட, அதாவது நல்லதில்லாத ஒரு அவருடைய யோசனைகளையோ நீங்கள் பின்பற்றினால் என்ன ஆகும், அதை தான் நீங்க அப்படி பின்பற்றினால் அப்படிங்கிறதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கம் கிடையாது, உம்மத் நோக்கம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான். இது அந்த யூதர்களுக்கும் அவ்வாறு செய்யக்கூடியவங்களுக்கும் எச்சரிக்கை, உம்மத்துக்கும் எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை சொல்ல. ஏன்னா யூதர்களுடைய பாதையை பின்பற்றுவதை விட்டும் நசாலாக்களுடைய பாதையை பின்பற்றுவதை விட்டும், எதுக்கு பிறகு குரானையும் சுன்னத்தையும் நன்கு அறிந்ததற்கு பின்பு, குரான்ல வந்துருச்சு, ஹதீஸ்ல வந்துருச்சு, அதுக்கு பிறகு இது போன்று அவர்களை பின்பற்றுவதை விட்டும் எனது கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ் கொடுக்கிறான். யாருக்கு, உம்மத்துக்கு. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை தௌராத்துடைய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. இதை படித்து அதனுடைய யோசனையை சொல்லும் பொழுது நபியினுடைய முகம் சிவந்து விடுகிறது. உடனடியாக என்ன செய்யறாங்க, மண்டிட்டு, யா ரசூலல்லாஹ் ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா என்பதாக சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு நபியினுடைய முகம் மாறிவிடுகிறது. அதுக்கு பிறகு சொல்றாங்க, இப்பொழுது மூசா வந்தாலும் இந்த மார்க்கத்தை தான் பின்பற்றுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் போது அப்ப அவங்களுடைய மார்க்கத்தை என்னது நீங்கள் பின்பற்றினால் அது என்னது பின்பற்றக்கூடாது. ஆனால் எல்லாம் வந்துருச்சு, தெளிவா வந்துருச்சு. இதுக்கு பிறகு நீங்க என்னது பின்பற்ற வேண்டிய மார்க்கம் இதுதான். லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, அவங்க மார்க்கம் அவங்கள அப்படி விட்டுருங்க. என்ன அது வந்து என்னது, இந்த இடத்துல முஸ்லீம்கள் என்ன செய்ய முடியாது, குஃபார்களை பின்பற்ற முடியாது, அவங்களை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இந்த உம்மத்தை என்ன செய்யக்கூடாது, அவர்களை
பின்பற்றக்கூடாது என்ற விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, வலையினி தபாத்த அஹ்வாஹும் பஅதல்லதி ஜாஅக்கும். பல இடங்கள்ல இந்த ஆயத்தில் வந்திருக்கிறது பார்க்கிறோம். சூரத்துல் சயகுல் 2ஆம் ஜுஸ்ல அல்லாஹ் சொல்லும்போது அது ஒரு விதமா சொல்றான். வலையினி தபாத்த அஹ்வாஹும் மின் பாதி மா ஜாஅக்க மினல் இல்மி இன்னக இதல் லமினல் லாலிமீன். இன்னக இதல் லமினல் லாலிமீன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது எங்களுக்கு வந்து என்னது, நீங்க ஒரு அதனால் மக்களால் நோக்கி அவங்களுக்கு என்னது, உமக்கு வஹீன் மூலம் உத்தரவு வந்த பின்னரும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினால் நிச்சயமாக நீரும் அநியாயக்காரர்கள் உள்ளவர்தான் என்று கருதப்படுவீர் என்பதா அல்லாஹ் சொல்றான். எல்லாமே உம்மத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், உம்மத்தை பார்த்து பேசக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த விஷயத்தை அல்லாஹ் தெளிவா சொல்லிடுறான். அப்ப அதனால என்ன செய்யக்கூடாது, நீங்க அவங்கள பின்பற்றக்கூடாது. இந்த இடத்துல இன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக்குலாம் என்ன அர்த்தம், நீங்க இணை வைத்தா உங்களுடைய அமல் எல்லாம் வீணா போயிரும்னா, அந்த இடத்துல அல்லாஹ் தாலா ஒப்பிடுறது, கையை காமிக்கிறது முழு உம்மத்தை தானே ஒழிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முராது கிடையாது. அப்போ தீன் இஸ்லாமாகத்தான் இருக்கிறது, அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். மாதிரி கிபிலா, அது கிபிலத்து இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய கிபிலா வஹியல் காபா, காபாவாக இருக்கிறது, அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். அதைத்தான் நீங்க என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாவும் சொல்லுகிறான். அப்ப எல்லாம் வந்ததுக்கு பிறகு மாறக்கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லிடலாம். அப்ப அதுக்கு பிறகு மாறினீங்கன்னா அது உங்களுக்கு என்னது, மாலக்க மினல்லாஹி மின் வலியும் வலா நசீர். அது என்ன செய்யாது உங்களுக்கு, ஐ லைசலக்க, மாலக்க உங்களுக்கு இல்லை, மின் வலியின் எந்த பொறுப்புதாரியும் காப்பாளரும், வலா நசீர் நசீரும் இல்லை, இந்த இடத்துல உதவியாளரும் கிடையாது. நம்ம ஏற்கனவே இந்த வலி நசீர் விஷயத்துல தெளிவான விளக்கங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். ஐ அதாவது லைசலக்க மை யஹ்ஃபதுக, உங்களை பாதுகாக்கக்கூடியவர் யாரும் இல்லை. ஐ யதுஃபு அன்க இகாபஹுல் அலீம், பெரிய ஒரு வேதனையை உங்களை விட்டு நீக்கக்கூடியவர், உங்களை விட்டு என்னது வேதனை நீக்கக்கூடியது யாருமே கிடையாது. இகாபகுல் அலீம்னா பெரும் கடுமையான தண்டனை, அதாவது கடுமையான நோவினை தரக்கூடிய அந்த வேதனையை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியவர். அதே மாதிரி உங்களை பாதுகாக்கக்கூடியவர், எதை விட்டு உங்களை லைசிறக்க உங்களை பாதுகாக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க, மறுமையில் இருக்க மாட்டாங்க. எப்பொழுது நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற நாடினால் உங்களை காப்பாளர் யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு பாதுகாவலர் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்கள் தனித்தவராக ஆகிவிடுவீர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு சொல்றான், எந்த நிலையிலையும் அவர்களை பின்பற்றக்கூடாது. அதனாலதான் என்னது, அவருடைய மார்க்கத்துடைய விஷயத்துல அவர்களை எந்த நிலையில என்னது பின்பற்றக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்றான். பொதுவா என்ன, அதாவது மன் தஷப்பா, இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒப்புமை கூட கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அந்த விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு நோன்பு வைக்கிறாங்கன்னா நீங்க முன்னால் ஒரு நோன்பு சேர்த்து வையுங்க, ஏன்னா அவங்களுக்கு ஹிலாப் செய்யுங்க. அதே மாதிரி பல விஷயங்கள் நபி சொன்னாங்க. மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், அவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றது இல்லை, அவங்களுடைய செயல்பாடுகள்ல கூட எந்த விஷயத்துல ஒப்புமை இருக்கக்கூடாது என்ற விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. இந்த இடத்துல வழினா என்ன, உங்களுடைய விஷயத்தை பொறுப்பேற்கக்கூடியவர், உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர். நசீர்னா என்ன, உங்களுக்கு உதவி செய்கிறவர், அது மாதிரி வேதனையை விட்டு தடுக்கக்கூடியவர் யாரும் எனது கிடையாது என்பதை சொல்றான். அப்ப இந்த இடத்துல எல்லாமே எனது உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம்தான். அப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீங்க என்ன செய்யுங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹக்கை கொண்டு வந்தாங்களோ அதை பின்பற்றுங்கள். அது அல்லாம காஃபிருடைய இச்சைகளையோ காஃபிருடைய எண்ணங்களையோ பின்பற்றி நீங்கள் வழிகட்டி விடாதீர்கள். அவ்வாறு பின்பற்றினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யார் என்னது உதவியாளர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தாலா தெளிவான முறையில் சொல்லி காண்பிக்கின்றார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. எந்த நிலையிலையும் யூதர்களையோ அவர்களுக்கு ஒப்புமையோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா இருந்தாங்க, தெளிவாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல தெளிவாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதனாலதான் அல்லாஹ் சொல்லும்போது என்னது, மின்கும், அதாவது உங்கள ஒரு மூமின், அது மாதிரி காஃபிர். அப்ப எல்லாமே காஃபிர் என்ற வட்டத்துல எல்லாருமே வந்துருவாங்க. யூதர்கள் வந்துருவாங்க, நசாராக்கள் வந்துருவாங்க, மஜூசிகள் வந்துருவாங்க, இந்த மாதிரி முஷ்ரிக்கீன்கள் வந்துருவாங்க, எல்லாமே நாத்திகர்கள் வந்துருவாங்க, எல்லாமே காஃபிர் தான். மூமீன்ங்கிற ஒரே ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் மூமீன். இப்ப இந்த பக்கம் ஒரு குரூப் நின்னா, இந்த பக்கம் இன்னும் ஒரே ஒரு குரூப் தான். அதுக்கு எதிர்த்தாக்குல எல்லா குரூப்பும் ஒன்று சேர்த்து. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போதே உங்கள மூமினும் இருக்கிறார்கள், காஃபிரும் இருக்கிறார்கள் சொல்லி தெளிவா சொல்றான். அப்போ மூமின்கள் காஃபிர் என்ற ரெண்டே பிரிவு தான். ஒன்று மூமின்கள் என்று ஒரு பிரிவு, காஃபிர்கள் என்று ஒரு பிரிவு, அது அல்லாத பிரிவு கிடையாது.
மத்தெல்லாம் என்னது, எல்லாருமே அதுல எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, ஒண்ணு சேர்ந்துருவாங்க. யாரு? இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நெருப்பு வணங்கிகளாக இருக்கட்டும், அதேபோல் மஜூசிகளாக இருக்கட்டும், சிலை வணங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லாவை நிராகரிக்கக்கூடியவராக இருக்கட்டும், அல்லாவே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களும் இதற்குள் வந்துருவாங்க. அப்போ ஒரு பக்கம் மோமின்கள், இன்னொரு பக்கம் காஃபிர்கள், எல்லாமே அதுல எல்லா விதமான மக்களும் வந்து விடுவார்கள். அப்போ ரெண்டே விஷயம்தான். இன்னா ஹதைனாஹு சபீல இம்மா ஷாக்கிரவ் வ இம்மா கஃபூரா. ரெண்டே வழிதான். அதாவது ஒரு விஷயம் என்னது, நிச்சயமா நாம் அவனுக்கு நேரான வழியையும் அறிவித்தோம், எனினும் அதை பின்பற்றி நமக்கு நன்றி செலுத்துபவர்களும் இருக்கின்றனர், அதை நிராகரித்து விடுபவர்களும் இருக்கிறார்கள். ரெண்டே கூட்டம் தான். அதுல வேற எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஒரு பக்கம் மோமீன், இன்னொரு பக்கம் காஃபிர். இந்த ரெண்டும் தான் பிரிவாக இருக்குது. மோமீன்கள் எல்லாம் ஒரு பக்கம் சேருவாங்க, காஃபிர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் நிற்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காஃபிர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம், காஃபிர்கள் இன்னொரு புறம் நிற்பாங்களே ஒழிய அதுல எல்லாருமே உள்ள அடங்கிடுவாங்க. அதுல எல்லா இனங்களும் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல ஹுவல்லதி ஹலகக்கும் ஃபமின்கும் காஃபிரும் வமின்கும் முஃமின் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர் யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஹுவல்லதி ஹலகக்கும் ஃபமின்கும் காஃபிரும் வமின்கும் முஃமின் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அவன்தான் உங்களை படைத்தவன், அவ்வாறிருந்தும் அவனை நிராகரிப்போர்களும் உங்களில் உண்டு, அவனை நம்பிக்கை கொள்பவர்களும் உங்களில் உண்டு, நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் உற்று நோக்குகிறான். அப்போ இரண்டே கூட்டங்கள் தான் என்பதை அல்லாஹு தாலா தெளிவான முறையிலே நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். இரண்டு கூட்டம் தான். ஒரு கூட்டம் காஃபிரான கூட்டம், இன்னொரு கூட்டம் நிராகரிக்கக்கூடிய கூட்டம் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக விளக்கிவிட்டான். எனவே இந்த மார்க்கம் வந்ததற்கு பிறகு எந்தவித மார்க்கத்தினுடைய விஷயங்களையோ இச்சைகளையோ அதனுடைய தேட்டங்களையோ மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது, அதற்குரிய ஒப்புமை கூட இருக்கக்கூடாது என்ற விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா உண்மையான உண்மையான மார்க்கமான ஒளிமிக்க மார்க்கமான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. நபியினுடைய அடிச்சுவடுகளை முழுமையாக பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் முழுமையான வெற்றியை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.